அதிமுகவில் எடப்பாடி இன்னும் பலமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சி இப்போது ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் அணி தனித்து போயிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு வலிமையான அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியில் இல்லை என்பதை அவர் உட்பட அனைவருமே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி இணங்குவார். இந்த தேர்தல் முடிவு முக்கியமானது நினைக்கிறீங்களா? இதே நிலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இதே நிலை நீடித்தாலோ அதிமுகவில் இல்லை இதில் பிரச்சனைகள் உருவானாலோ இன்னும் பலகீனப்பட்டுவிடும். அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மூத்த நிர்வாகிகள் வரையில் இருக்கு. இந்த உணர்வு என்பது நீரு பூத்த நெருப்பாக இருக்கிறது. யாராவது விசிறி விட்டா எரிஞ்சிடும். இப்போ யார் விசிறி விட்டுட்டு இருக்காங்க? வேலுமணி தங்கமணி தரப்பிலிருந்து பேசி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஏன் எடப்பாடிக்கு எதிராக இந்த மாதிரி காய் நகர்த்துறதா செய்தி வருது? கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தான் நியமித்த பொறுப்பாளர்கள் சரியாக தேர்தல் களம் ஆடவில்லை, இதனால் ஒரு பின்னடைவு என்பதை அவர் நியமித்த வேட்பாளர்களும் ஒரு சில பொறுப்பாளர்களுமே சொல்றாங்க. அப்படி பார்த்து இந்த நிர்வாகிகளாம் பயம் இல்லையோ? பயம் இல்லை. ஏன்னா எடப்பாடி அவ்வளவு சாதாரண நினைக்கிறாங்க. ஒரு கவுன்சிலரை கூட அவரால் நியமிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருந்த பொறுப்புல எடப்பாடி இருக்கிறாரு. அவரால் ஒரு கவுன்சிலர் கூட நியமிக்க முடியல. நியமிக்காத அவரை கட்சியில பொறுப்புல இருந்து எடுக்க முடியல. ஆனா அவர் மிரட்டா பயப்பட மாட்டாங்களா? நிச்சயமாக பயப்பட மாட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே. கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு நடந்த கூட்டம் முடிச்சுட்டு வெளியில் வர்றபோது 2 முக்கிய மாவட்ட செயலாளர்கள் பேசிகிட்டே வந்திருக்காங்க. இவர் என்னமோ கட்சியில் விசுவாசமாக இருந்தது மாதிரியும் யாருக்கும் நம்பிக்கையாக இருந்தது மாதிரி, நமக்கு கட்சி மேலே விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னு பேசுகிறாரு. இவர் யார் மேலே நம்பிக்கை விசுவாசமாக இருந்தார் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டே வெளியில் போயிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி பலமாக இருக்கிறாரா? பலவீனப்படுத்துவது யார்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம். அதிமுகவில் எடப்பாடி இன்னும் பலமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அந்த கட்சி இப்போது ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் பொதுவெளியாக இருக்குது. இப்போ அந்த கட்சியில் பயணிக்கிற பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எதை வச்சு பலவீனம்னு சொல்றீங்க? ஒன்றுபட்ட அதிமுக தான் பலமான அதிமுக, தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. ஆனால் அது இப்போது 4 பிரிவுகளாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாகவே அமமுக என்ற ஒரு தனி கட்சியை நடத்துகிறார். இங்கிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற திரு டிடிவி தினகரன். இதை தாண்டி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட திருமதி வி கே சசிகலா அவர்களும் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நான் தான் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவேன் என்று. இதை தாண்டி தற்போது ஒற்றை தலைமை என்ற எடப்பாடி வந்ததற்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் அணி தனித்து போயிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு வலிமையான அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியில் இல்லை என்பதை அவர் உட்பட அனைவருமே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயமாக இதை வலுப்படுத்துவதற்கு, ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு முன்முயற்சியை எல்லோரும் இணைந்து எடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். எடப்பாடி இணங்குவார். இந்த தேர்தல் முடிவு முக்கியமானது நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா இதே நிலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இதே நிலை நீடித்தாலோ அதிமுகவில் இல்லை இதில் பிரச்சனைகள் உருவானாலோ இன்னும் பலகீனப்பட்டுவிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பலவீனப்பட்டுவிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த அரசியல் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையிலேயே இருந்து தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். அந்த எதிர்ப்பு மனநிலை என்பது இப்போது குறைந்திருக்கிறது. திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த போர்க்குணம் இல்லை, ஒரு தீவிரத்தன்மை இல்லை என்கிற உணர்வு அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மூத்த நிர்வாகிகள் வரையில் இருக்கு. இந்த உணர்வு என்பது நீரு பூத்த நெருப்பாக இருக்கிறது. யாராவது விசிறி விட்டா எரிஞ்சிடும். யார் விசிறி விட்டுட்டு இருக்காங்க? விசிறி விடுவதற்கான அந்த முன்முயற்சியை சிலர் எடுப்பதாக ஊடகங்கள்ல, வலைத்தளங்கள்ல, நம்முடைய அச்சு ஊடகங்கள்லையும் கூட வந்துட்டு இருக்கு. யாரு முக்கியமா அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது நம்ம இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவரான திரு செங்கோட்டையன் அவர்களும் சரி, திரு எடப்பாடி அவர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிற, அவருடைய நிழலாகவே இருந்து பயணித்து வருகிற திரு வேலுமணி அவர்களும் கூட கட்சி ஒற்றுமை முக்கியம் என்கிற மாதிரியான அந்த உணர்வுக்கு எதிர் முகாம்களில் இருக்கிறவர்களோடு பேசி வருகிறார்கள். குறிப்பாக திரு ஓபிஎஸ் அணியில் இருக்கிற திரு ஆர் வைத்தியலிங்கம் அவர்களை வேலுமணி தரப்பிலிருந்து பேசியதாகவும், திருமதி வி கே சசிகலா அவர்களோடும் கூட
வேலுமணி தங்கமணி தரப்பிலிருந்து பேசி வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. என்ன வேலுமணி எதற்கு சசிகலாட்ட பேசணும்? ஏன்னா முக்கியமாகவே சசிகலா வேண்டாம்னு நினைச்சவங்களே இவங்களும் சில பேர் ஏன் எடப்பாடிக்கு எதிராக இந்த மாதிரி காய் நகர்த்துறதா செய்தி வருது? இல்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த தாக்கம், அந்த உங்கள் என்ன ஓட்டம் எல்லோரும் மத்தியிலுமே வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறது. நமக்கு எதிரான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறோம். இந்த 2024 இப்போது நடைபெற்று வருகிற இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு, சரிவு வரும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த முன்னோடிகள் கருதுகிறார்கள். ஏன்னா இதுல வரும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால எடப்பாடிக்கு தெரியாமையா இருந்திருக்கும். இல்லை, ஓரளவுக்கு நமக்கு சரியான வாக்கு வங்கி இருக்கும், சில இடங்களில் வெற்றி பெறலாம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் களமிறங்கி இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்பது ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியும், அதன் மூலம் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகள், கணிசமான வெற்றியை பெற்றுவிட்டால் 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நாம் முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்கிற எண்ணத்தில் அவர் சில வியூகங்களை வகுத்து களமிறங்கினார். அவருக்கு வியூக வகுப்பாளராக வந்த, அந்த வியூகத்தை வடிவமைத்து செயல்படுத்துவேன் என்று வந்த சிலரால் அவர் ஏமாற்றப்பட்டார். அதாவது பிரசாந்த் கிஷோருடைய உதவியாளராக இருந்த ஒரு நண்பரும் சுனிலும், அதற்கு அடுத்து இப்போது சிறையில் இருக்கிற சவுக்கு சங்கரும் வியூக வகுப்பாளராக வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுன்னா அதிமுகவுக்கு அதை விட அவமானம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன் அப்படி சொல்றீங்க? அரசியல் களத்தில் ஏறத்தாழ 40-50 ஆண்டுகளாக பயணித்து வருகிற திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பயணித்து கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு வியூகம் நான் வகுக்கிறேன், உங்களுக்கு மெகா கூட்டணியை அமைச்சு தர்றேன், காங்கிரஸை கொண்டு வர்றேன், விசிகா கொண்டு வர்றேன், கம்யூனிஸ்டை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால் வருவார்களா? இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தானா? இவர்களுடைய சொல் அங்கு எடுபடுமா? அந்த கருத்தாக்கம், அந்த எண்ண ஓட்டம் அவருக்கு வந்திருக்கணும், அந்த புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கணும். ஏற்படாதனுடைய விளைவு மெகா கூட்டணி வராமல் எஸ்டிபி என்கிற ஒரு அமைப்பும் கடைசி கட்டத்தில் தேமுதிக 1% வாக்கு குறைவான வாக்கு வங்கியுள்ள தேமுதிக தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ முடிவு வரதுக்கு முன்னாலேயே எடப்பாடிக்கு நெருக்கடி தராங்களே, சரியாது இல்லை? அந்த நெருக்கடியை திரு எடப்பாடி தான் உருவாக்கி இருக்காருன்னு நான் கருதுறேன். என்னன்னா, ஒரு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு ஏன் இங்கே தோற்றோம், ஏன் இந்த தொகுதியில் நமக்கு குறைவான வாக்கு வங்கி இருந்தது, ஏற்கனவே நம்ம 6 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மேற்கு மண்டலத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் இவ்வளவு மிக குறைவாக வாக்கு வங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளை எல்லாமே தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் வழக்கமாக எல்லா அரசியல் கட்சியும் பண்ணோம். ஆனால் இப்போதே இவர் வாக்குப்பதிவு முடிந்த 2-3 நாளையிலே கூட்டத்தை போட்டு நீங்கள்லாம் துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதிமுக தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இல்லை, சோரம் போய்விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக விமர்சித்ததை நம்ம பார்த்தோம். பல வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் அந்த தகவல்கள் வந்தது. அப்போ அவருக்கே கட்சியின் கட்டுப்பாட்டில், கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தான் நியமித்த பொறுப்பாளர்கள் சரியாக தேர்தல் களமாடவில்லை, இதனால் ஒரு பின்னடைவு என்பதை அவர் நியமித்த வேட்பாளர்களும் ஒரு சில பொறுப்பாளர்களுமே சொல்கிறாங்க. இந்த பகுதியில் நீங்கள் போட்ட வேட்பாளரை அழைச்சிட்டு போய் ஓட்டு கேட்கவே முடியலன்னு ஒதுக்கிட்டாங்க. சில அமைச்சர்கள் வெறும் அந்த வேனில் போய் வேட்பாளரோட 1 மணி நேரம் சுற்றிட்டு அந்த 10-11 மணிக்கெல்லாம் புகைப்பட கலைஞர்கள், தொலைக்காட்சி ஊடகத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் படம் எடுத்து முடிச்சோன்னே இவர் போயிடுவார், ரூமில் போய் படுத்துருவாங்க. முன்ன எப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் என்று விட்டால் தீயா வேலை பார்ப்பாங்க. இரவு பகல் பார்க்காமல் தெரு தெருவாக, வீடு வீடாக சென்றுவார்கள். சமுதாய ஆட்களை எல்லாம் இரவு நேரத்தில் போய் சந்திப்பாங்க. ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகளை சந்திப்பாங்க. அவருடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி இருக்கும். பகல் நேரங்களில் வீடு வீடாக சென்று, வீதி வீதியாக சென்று அந்த குழு, கீழே இருக்கிற ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், கீழே இருக்கிற பூத் கமிட்டி, இவர்கள் எல்லோருமே அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார்கள். கடந்த காலங்களில் இந்த தேர்தலில் அது இல்லை என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்ட திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி முதற்கட்ட எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எடப்பாடி பார்த்து இந்த நிர்வாகிகளாம் பயம் இல்லையோ? பயம் இல்லை. ஏன்னா எடப்பாடி அவ்வளவு சாதாரண நினைக்கிறாங்க. அதாவது நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரு கவுன்சிலரை கூட அவரால் நியமிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம்.
இவர் நியமித்த கட்சியிலே பொதுச் செயலாளர் பலம் வாய்ந்த ஒரு பொறுப்பு இருக்காரு. திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இருந்த பொறுப்புல எடப்பாடி இருக்கிறாரு. அவரால் ஒரு கவுன்சிலர் கூட நியமிக்க முடியல. நியமிக்காத அவரை கட்சியில பொறுப்புல இருந்து எடுக்க முடியல. தனக்கு எதிரான நிலைப்பாட்டை வைத்திருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரை கூட, ஒரு மாவட்ட நிர்வாகியை கூட அவரால் நீக்க முடியலை. இப்படிப்பட்ட ஒரு நிலை மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்திருந்ததுன்னா அவர் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் நாம் பார்த்துருக்குறோம். கட்சியினுடைய அவைத்தலைவராகவே இருந்தவர் மதுசூதரனை கட்சி விட்டு வெளியேற்றினாங்க, பொறுப்புகளிலிருந்து எடுத்தாங்க. இதே செங்கோட்டையன் அவர்களையே ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது அமைச்சர் பொறுப்பிலிருந்து கட்சி பொறுப்பிலிருந்து வெளியேற்றினார். எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு 42 அமைச்சர்களை மாற்றினாங்க. 15 நாளிலிருந்து 6 மாதம், 3 மாதம், 8 மாதம், 1.5 வருடம் இருந்த அமைச்சர்களை பூரா மாற்றினாங்க. குற்றச்சாட்டுகள் அந்த அளவுக்கு தீவிரத்தன்மை, அந்த அளவிற்கு கட்சியை கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக செல்வி ஜெயலலிதா கொண்டு சென்றது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அவர் மிரட்டா பயப்பட மாட்டாங்களா? நிச்சயமாக பயப்பட மாட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே. கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த கூட்டம் முடிச்சுட்டு வெளியில் வர்றபோது 2 முக்கிய மாவட்ட செயலாளர்கள் பேசிகிட்டே வந்திருக்காங்க. இவர் என்னமோ கட்சியில் விசுவாசமாக இருந்தது மாதிரியும், யாருக்கும் நம்பிக்கையாக இருந்தது மாதிரி, நமக்கு கட்சி மேலே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு பேசுகிறாரு. இவர் யார் மேலே நம்பிக்கை விசுவாசமாக இருந்தார் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டே வெளியில் போயிருக்காங்க. அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. எடப்பாடியுடைய நிலையை, எடப்பாடியோட ஒரு பதவிக்கு ஊறு விளை வைக்கிற மாதிரி இப்போ நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பேட்டியோட முதல் பதிலே எஸ்பி வேலுமணி சசிகலாவோட பேசினதா தகவல் இருக்குது அப்படின்னு. எடப்பாடியோட சீக்கிரம் நகர்த்திட முடியுமா? கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் மூத்த முன்னோடிகள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த முயற்சியை திரு எடப்பாடியிடமிருந்தே தொடங்க வேண்டும். அவர்கிட்ட சமாதானப்படுத்தி நீ இனிமேல் நாம் ஒன்றுபட்டால்தான், நான் கடந்த பல பதிவுகளில் குறிப்பிட்ட மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கான தேர்தல் வருகிற பொழுது வாக்கு வித்தியாசம் என்பது 1% 3% வரை. ஆனால் இப்போது அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒரு 7-8% இருக்குது. நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதமாக அமமுக தினகரன் ஒரு 4% கையில் வச்சிருக்கார். குறைந்தபட்சமாக இருந்தாலும் திரு ஓபிஎஸ் பின்னாடியும் சசிகலா பின்னாடியும் 2 பேர் பின்னாடியும் ஒரு 4% சமுதாய வாக்குகள், பொதுமக்கள் வாக்குகள், இவர்கள் மீது அனுதாபம் கொண்டிருக்கிற ஆதரவாளர் வாக்குகள் என்று. அப்போ ஒரு 7-8% திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற பொழுது இவர் எப்படி வெற்றி பெற முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? அதை எல்லோரும் புரிந்திருக்கிறார். நீங்க 8ன்னு சொல்றீங்க, ஒரு 5ன்னு வச்சுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய, அதுதான் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலே கிட்டத்தட்ட ஒரு 3-3.5% வாக்கு தானே வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுதான் அந்த நிலைப்பாடை முழுமையாக உணர்ந்துதான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் எப்படியாவது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவோடு நாம் களமாடினால்தான், தேர்தலை எதிர்கொண்டால்தான் நமக்குன்னு கூட்டணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜகவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்ல, அந்த எதிர்பார்த்து காத்திருப்பு ஏமாற்றத்தில் முடிந்து விட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலாவது ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது கூட்டணிக்கு கட்சிகள் வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ இந்த தலைவர்கள்லாம் எடப்பாடியோட பேசியிருக்காங்களா இந்த மாதிரி? நிச்சயமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு வேலுமணி சேலம் போகலன்னுடனே அது ஒரு பெரிய பிரபலமாக இருந்தது. போகாததற்கான காரணத்தை அவர் சொல்லலை. ஆனால் 15ஆம் தேதி சென்னையில் அவர் அவருக்கு மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்னு புகைப்படங்களோட செய்திகள் இருந்தது. அப்போ 12ஆம் தேதி பிறந்த நாள் அன்று திரு வேலுமணி போகலை அப்படின்னு உடனே வேலுமணியினுடைய அந்த முயற்சி என்பது திரு ஒன்றுபட்ட அதிமுகவை எடுப்பதற்கான அந்த முன்முயற்சியில் அவர் இருக்கிறார் என்கிற செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், அதாவது அரசியலில் கடைசி வரைக்கும் ஒரு ஒற்றுமையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பொதுவெளிகளில் தெரிவதற்காக இந்த மாதிரி வேலைகள் அப்பப்போ பண்ணுவாங்க. மிக மோசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற முடிவை எடுத்ததற்கு பிறகு இந்த தலைமைக்கு விசுவாசமாக நான் இருப்பேன் என்று பேசிவிட்டு மாலையிலேயே கட்சி மாறுறவங்கெல்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நாஞ்சில் கி மனோகரன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்கிறார், என்னுடைய பெயர் கி மனோகரன், என் தந்தையின் பெயர் கிருஷ்ணன், கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன், என் தந்தையின் பெயர் எப்படி மாறாதோ அதே போல் நான் இந்த மனோகரன் கட்சி மாற மாட்டான்கிறார்.
ஒரு வாரத்தில் அறிவாலயத்தில் வந்து கலைஞரை சந்தித்து சேர்ந்துட்டார். அதே மாதிரி திரு வேலுமணி அவர்களும் கடந்த மாதம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருக்கிறார், நான் விசுவாசமாக இருப்பேன் கட்சிக்கு, எடப்பாடி அணியில் தான் நான் உறுதியாக இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கிணற்றிலே குதி என்றாலும் குதித்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அரசியல் டயலாக்கு. அவர் குதிக்க போகிறாரா இல்லை கிணத்துல அவரை தள்ள போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குதிப்பாரா தள்ளிடுவாரா? இல்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த உணர்வு எண்ணம் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற வருகிற பொழுது எந்த முடிவையும் எடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். கட்சியில் யார் பவர்ஃபுல், எடப்பாடியா வேலுமணியா? முக்கியமாக கொங்கு மண்டலத்தில் இல்லை, கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அதிமுகவை வழிநடத்துவதற்கான ஒரு பிம்பமாக ஒரு அடையாளமாக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக திரு வேலுமணி நிறைய பாடுபட்டிருக்கார். அவர் முக்கிய இடங்களில் குறிப்பாக ஒரு 28-30 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து திரு வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இன்னுமே பேசப்படுகிறது. அப்படி வேலுமணி அவருடைய வெற்றிக்கு இவர் செலவு செய்து, திரு வேலுமணியை செலவு செய்து அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டார் என்பதால் அந்த உணர்வு என்பது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதே மாதிரி சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவர்கள் பின்னாடி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10-14 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கிறாங்க. இவங்க நினைச்ச 65 எம்எல்ஏக்கள்ல இவர் ஒரு 20 ஒரு 35 போது அப்புறம் ஒரு 20-25 தான் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். இவங்க நினைச்சா உடைச்சிருவாங்களா? உடைப்பது என்பது இல்லை, ஒருங்கிணைப்பது தான். வேலுமணி, சிவி சண்முகம் எடப்பாடி மிரட்டுவாங்களா? இல்லை, மிரட்டுதல் என்பது இல்லை. கட்சி முக்கியம், கட்சி ஒற்றுமை முக்கியம். நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய கட்சியினுடைய நோக்கத்தை சரிவர கொண்டு செல்ல வேண்டும், வெற்றி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்றால் ஒருங்கிணைவது அவசியம் என்பதை எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி கன்வின்ஸ் ஆவாரா எடப்பாடி? நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் கேட்டேன், சிவி சண்முகமோ இல்லை எஸ்பி வேலுமணியோ கட்சியை உடைச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இல்லை அப்படின்னீங்க. அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சமாதானம் அடைவாரா எடப்பாடி? எதுக்கு சமாதானம் அடையணும்? அதாவது சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம். அந்த சுயநல வார்த்தை பயன்படுத்துறீங்க. இந்த சுயநலம் என்பது கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைமையும் தன் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்று அந்த ஒற்றை தலைமை என்கிற முடிவெடுத்தார். ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சராக இருக்கிற பொழுதே கட்சியை தன் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. கட்சி முக்கியமில்லை, தன்னுடைய சுயநலம்தான் முக்கியம் அப்படிங்கிறதான் மேலோங்கி நின்றது. அப்படி மேலோங்கி நின்றதனுடைய விளைவு தான் இப்போ அந்த சரிவு, தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் ஒன்றுபட்ட அதிமுக தான் நம்ம திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற அந்த யதார்த்த நிலையை இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிச்சயம் உணர்வார். பிடிவாதம் காட்டினா இன்னொரு பிரிவு வந்துருச்சுன்னா 4-5 போகிற பொழுது அதிமுக சிதறுண்டு போய்விடும். எதிர்காலமே இல்லாத நிலை. அப்படி எதிர்காலமே ஒரு கட்சிக்கு இல்லாத நிலையை உருவாக்க இன்று கட்சியை வழிநடத்துவர் அந்த முடிவுக்கு வருவாரா? வரமாட்டாருன்னு நான் கருதுறேன். எடப்பாடி அந்த மாதிரி நிலைமைக்கு போக மாட்டாருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அரசியல் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், மீண்டும் வெற்றி பாதையில் அதிமுகவை கொண்டு போக வேண்டும். இந்த கட்சி என்பது தொண்டர்களுடைய கட்சி. தொண்டர்கள், நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், 1972 76 வரைக்கும் கட்சி தொடங்கி அந்த 76 திமுக ஆட்சி கலைக்கப்படும் வரையிலையும் இந்திய உலக நாடுகளில் எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு சோதனைகளை சந்தித்திருக்கிறார். கட்சியை அழிப்பதற்கு கட்சியினுடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மீது பொய் வழக்கு, அடித்தட்டி, மண்டை உடைஞ்சு, ரத்தம் சிந்தி, கிட்டத்தட்ட 5 பேர் படுகொலைக்கு ஆளாகி 14 பேர் தற்கொலை செய்து கொண்டு இந்த கட்சியை அப்படி கட்டமைத்து வளர்த்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். நிச்சயமாக இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக பலி கொடுப்பாரா? பலி கொடுத்தால் காலமும் அவரை மன்னிக்காது, கட்சியினரும் அவரை மன்னிக்க மாட்டார்கள். இந்த நெருக்கடிக்கு உள்ளானார்னா நீங்க சொல்றீங்க, மூத்த தலைவர்கள்லாம் கட்சி பலப்படணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நெருக்கடியும் கொடுப்பாங்க. இந்த நெருக்கடிக்கு உள்ளானா எடப்பாடியுடைய பலம் குறைஞ்சிரும்ல? நிச்சயமாக. அதாவது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருக்கிற அந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை என்பதுதான் யதார்த்தம். அதுக்கு தான் நான் சொன்னேன், கவுன்சிலர் போட முடியல, நிர்வாகி கூட்டம் முடிஞ்சு கமெண்ட் அடிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற போதே
ஒரு பலகீனமான நிலையில் அவர் இருக்கிறார் என்பது யதார்த்தமான நிலை. இந்த பலகீனம் மீண்டும் தொடர்வதற்கு ஒரு பிடிவாதமாக இருந்தால் நிச்சயம் இவரிடமிருந்து மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் வேறொரு முடிவை எடுத்து அப்படியே வந்து இங்கே திருமதி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் இவர்களை சந்தித்து நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு வருகிற போது இல்லை நான் தான் அதிமுக என்று திரு எடப்பாடி போகிற போது மீண்டும் ஒரு பெரிய சரிவு, பிளவு, பின்னடைவு, தொடர் தோல்வியை சந்திக்க வேண்டியது வரும். எனவே ஒற்றுமை முக்கியம் என்பதை எல்லோரும் உணர வேண்டும், திரு எடப்பாடி உட்பட. ஏன் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் எடப்பாடி ஏற்றுக்கணும்? நம்ம இதுக்கு முன்னதாக பேசணும்ல, 8% 5% அந்த பக்கம் வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த வாக்கு வங்கியையும் இணைத்தால் தானே அதிமுகவுக்கு தொடர் வெற்றி சாத்தியம். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இன்று இருக்கிற அதிமுகவின் எல்லா மட்ட நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. நாம் இந்த முறையும் ஆட்சியை இழந்துவிட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா என்கிற அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்படுமே என்றால் பலரும் பல முடிவுகளை எடுத்து வெளியில் போயிடுவாங்க. ஒரு 10 ஆண்டுகள் பார்த்துட்டு சரி நீ அவ்வளோதான், இதுக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சிதறிடுவாங்க. அப்படி இதுவரைக்கும் சிதறவில்லை. இனி சிதறும் ஒரு நிலை உருவானால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். எனவேதான் ஒற்றுமை என்கிற கருத்தை எல்லோரும் வலியுறுத்துகிறார்கள். அதை திரு எடப்பாடியும் ஏற்பார், ஏற்க வேண்டும். சசிகலா எல்லாம் வந்து ஏற்றுக்குவார், ஏன்னா மறுபடியும் அடங்கி போகணும்ல. இல்லை, அந்த எண்ணம் ஓட்டம் இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்தளவில் அன்றைக்கு செல்வி ஜெயலலிதாவோடு அவருடைய உற்ற தோழியாக, அவருடைய உயிர் சகோதரியாக இருந்த காலகட்டங்களில் இருந்த அணுகுமுறை வேறு. இப்போது சிறை சென்று மீண்டிருக்கிற திருமதி வி.கே. சசிகலா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக நிச்சயமாக கடந்த 3 ஆண்டுகளாக மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலருமே கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பே இல்லை, அவர் யார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சிக்கிறாங்க. ஒரு இடத்தில் கூட எதிர்வினையாற்றவில்லை. இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்குற போது கூட எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எனக்கு இருப்பதால் நான் யாருக்கு எதிராகவும் எதிர்வினையாற்ற மாட்டேன் என்கிற அந்த மனப்பான்மையில் இருக்கிறார். எனவே அந்த பயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சசிகலா பதுங்குறாங்களோ? இல்லை, ஒரு பக்குவம், நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு பக்குவம் வருகிறது. இந்த பதுங்குதல் என்பதுமே ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஒருங்கிணைப்பிற்கு எந்த அளவிற்கு கீழிறங்கி நம்ம போகணுமோ போகலாம் அப்படிங்கிற மனப்போக்கு அவருக்கு வந்துவிட்டதோ என்று நான் கருதுகிறேன். சசிகலா, டிடிவி தினகரன்லாம் வந்தால் மறுபடியும் எடப்பாடியை மேலாண்மை செய்கிற மாதிரி ஆயிடுவாங்களா இல்லையா? அது கட்சியில் கிடைக்கிற பொறுப்புகளை பொறுத்து தான் இருக்கும். அந்த பொறுப்புகளை எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள், அந்த யார் முடிவெடுக்கும் உயர் அதிகாரத்தில் இருப்பார்கள் என்பதையெல்லாம் இவர்களெல்லாம் கலந்து பேசி மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலே பயணித்த மூத்த முன்னோடிகள், அடுத்த நிலையிலே செல்வி ஜெயலலிதா காலத்திலும் அரசியலுக்கு வந்து 10, 30, 40 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிற மூத்த நிர்வாகிகள் பலர். இவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 12 பேரோ 14 பேரோ கொண்ட ஒரு குழு மாதிரி போட்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்து கட்சியின் எதிர்காலத்திற்கு எது உகந்தது என்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அவர்களுக்குள் ஒரு தலைமை பொறுப்புக்கு யாரையோ ஒற்றை தலைமையோ இரட்டை தலைமையோ ஒரு முடிவை எடுத்து அதை அமல்படுத்துகிற பொழுது தான் கட்சி ஒன்றிணையும். அப்படி ஒன்றிணைந்த கட்சி உயிர் பெற்றால்தான் அதிமுகவினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எடப்பாடிக்கு என்ன எளிமையான சான்ஸாக இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லா தலைவர்களும் ஒற்றுமைக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் முக்கியமாக சொன்னது வேலுமணி சசிகலாவோட பேச ஆரம்பிச்சிட்டாரோ, பேச ஆரம்பிச்சாலும் செய்திகள் வருது அப்படின்னு. செங்கோட்டையன் ஓபிஎஸ் தரப்பில் கூட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. எஸ்பி வேலுமணி அமித்ஷாவோட பேசினாரோ பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வருது. எடப்பாடி இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரோட முதல்ல சமரசம் பண்ணிக்குவார்? சசிகலா, டிடிவி அல்லது ஓபிஎஸ்? யாரை முதல்ல நாடுவார்? இல்லை, அவர் நாடுவதை விடவும் அவரை இயக்குகிற இடத்தில் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் இருப்பதால் அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தி நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் உடன்படுகிறேன் என்று வருகிற பொழுது யாரும் யாருக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அமர்ந்து பேசி ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கி அதன் பிறகு பயணிப்போம் அப்படிங்கிற அந்த உணர்வும் எண்ணமும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டால் இது எளிதாகவே முடிந்துவிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். யார் டாப் போஸ்ட், யாருக்கு அதிகாரம், யார் முக்கியமாக ஏபி ஃபார்மை சைன் பண்ணுறது, இதுதானே முக்கியமாக இருக்கும். நிச்சயமாக
ஏற்கனவே ஒரு இரட்டை தலைமைன்னு ஒரு 2 தேர்தலில் எதிர்கொண்டு பயணித்தார்கள். இப்போ ஒற்றை தலைமை என்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பயணித்து கொண்டிருக்கிறார். இது தொடர் தோல்வியை தருகிறது என்பதால் ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கி யார் மீண்டும் இந்த ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போடுற அந்த இது ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா அது யார் என்பதை அவர்கள் தான் பேசி முடிவுக்கு வரணும். இதை தாண்டி கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள்லையுமே அது திருத்தம் கொண்டு வந்து தான் ஒவ்வொரு முறையுமே மரியாதைக்குரிய திரு வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு திருத்தம் வந்தது. அவரை வெளியேற்றுகிற போது ஒரு திருத்தம் வந்தது. பொதுச் செயலாளராகத்தான் இனி மீண்டும் எடுக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கிற போது இன்னொரு திருத்தமும் வந்தது. ஸோ இந்த திருத்தத்திற்கு அடிப்படையில் எப்படி சட்டத்திட்ட விதிகளை திருத்தி எப்படி இது மீண்டும் கூட்டு தலைமையா ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்பதை அவர்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை எல்லோரும் ஏற்கத்தக்க வகையில் அறிவிப்பார்கள் என்று நம்பலாம். எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது இல்லை? இல்லை, ஒரு பிடிவாதமான போக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக கட்சி ஒரு மோசமான பின்னடைவை சந்திக்குங்கிறத அவரும் உணர்வார். அவ்வளவு சீக்கிரம் விட்டு தருவாரா அப்படிங்கிறது அவருடைய மனநிலையை பொறுத்து தான். அது என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியல. அடுத்தடுத்த அந்த அவங்க வியூகங்கள் எப்படி அமைக்கிறாங்க, எப்படி இந்த பேச்சுவார்த்தை போகிறது என்பதை பொறுத்து தான் அவர் சமாதானப்படுகிறாரா, உடன்படுவாரா, இல்லை பிடிவாதமாக இருந்து கட்சி எப்படி போனாலும் நான் என் பொறுப்பிலிருந்து விலக மாட்டேன் என்று செல்லுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வந்துச்சுன்னா அதிமுகவை ஒன்று சேர வைப்பார்களா, உடைப்பார்களா? இல்லை, பிஜேபி மத்திய ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஒரு இடைக்கால சமாதானமாக கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுவார்கள். அதில் என்னென்னா, டெல்லி வட்டாரத்தில் ஒரு தகவல் திரு எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. திடீரென விலகி கடைசி வரைக்கும் அவங்க கதவு திறந்தே இருக்கிறது என்று சொல்லி எதிர்பார்த்து அவர் வரவில்லை என்ற உடனே மோடி, அமித்ஷா போன்றவர்களுக்கு மிக கடுமையான கோபம் இருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த ஒற்றுமைப்படுத்துவதற்கு இந்த இறுதிக்கட்ட முயற்சியிலையும் அவர் உடன்படவில்லை என்கிற பொழுது அவருக்கு எதிரான ஒரு வேகமான செயல்பாட்டை மத்திய அரசு எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிமைக்காக திரு துரைக்கண்ணன் மிக்க நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.